ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. நல்ல டவுட். ஸோ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கும் அது முக்கியம். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சிஸ்டர் சேனல் மானிட்டேஷனுக்கு சிடிஆர் முக்கியமா, வியூஸ் முக்கியமா, இல்ல வாட்ச் ஹவர்ஸ் முக்கியமா, இல்ல சப்ஸ்கிரைபர் முக்கியமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நான் சொல்றேன், சேனல் மானிட்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் தான் முக்கியம். இருந்தாலுமே நம்மளுடைய சேனல் வளர்ச்சிக்குன்னு பாத்தீங்கன்னா சிடிஆர் தான் ரொம்ப முக்கியம். அந்த சிடிஆர் என்னன்னா கிளிக் த்ரூ ரேட். உதாரணம் என்னுடைய சேனல்ல நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, 5% மேல இருக்கு. நல்ல சிடிஆர் 4% மேல இருந்தாவே குட் சிடிஆர், அதாவது நல்ல கிளிக் த்ரூ ரேட். சோ அந்த மாதிரியான கிளிக் த்ரூ ரேட்டை கொண்டுட்டு வர நம்ம நல்ல தம்ப்லைனை வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்ல தம்ப்லைனை வைக்கணும். நீங்க எவ்வளவுதான் பவர்ஃபுல்லான வீடியோ போட்டிருந்தாலுமே நீங்க தம்ப்லைன் பர்ஃபெக்டா இல்லைன்னா உங்களுடைய வீடியோவை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தம்ப்லைன் நல்லா இருந்தா அதை டச் பண்ணி உள்ள வருவாங்க, நம்மளுடைய வீடியோ பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு சிடிஆர் தான் முக்கியம். அந்த சிடிஆருக்கு தம்ப்லைன் தான் முக்கியம். சோ அந்த தம்ப்லைன்ல நம்ம எப்படி எடிட் பண்ணி எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், தம்ப்லைன் எடிட்டிங் பத்தி. சோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய போட்டோ, லோகோ எல்லாத்தையும் வச்சு தம்ப்லைனை மேக் பண்ணி உங்களுடைய வீடியோக்கு வைங்க. கண்டிப்பா கிளிக் த்ரூ ரேட் வேற லெவல்ல இருக்கும். என்னுடைய வீடியோக்கும் அப்படிதான் நான் வைக்கிறேன். சோ என்னுடைய கிளிக் த்ரூ ரேட் இங்க பாருங்க 5% மேலதான் இருக்கு. சோ நீங்க கிளிக் த்ரூ ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இப்போ சிடிஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வியூஸ். சிடிஆர் நல்லா இருந்தாவே, அதாவது கிளிக் த்ரூ ரேட் நல்லா இருந்தாவே மக்கள், அதாவது நீங்க டச் பண்ணி வீடியோ பார்த்துருவீங்க. சோ அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க சிடிஆர் டச் பண்ணீங்க பார்த்தீங்களா, அப்ப எனக்கு ஒரு வியூஸ் வரும். சோ வியூஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு மெயின் காரணமே சிடிஆர் தம்ப்லைன் தான். சோ நீங்க தம்ப்லைனை நல்லா வைக்க கத்துக்குங்க. சோ வியூஸ் வந்தோடனே என்ன ஆகும், நமக்கு இந்த வீடியோல நல்ல கண்டென்ட் இருந்தா நீங்க ஃபுல்லா பாப்பீங்க. அப்படி பார்த்தா எனக்கு ஒரு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். சோ வாட்ச் ஹவர்ஸ் கிடைச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சிடிஆர் பார்த்துட்டீங்க. சிடிஆர் மூலம் நமக்கு வியூஸ் கிடைக்குது, வியூஸ் மூலம் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்குது. ஆனா இந்த சப்ஸ்கிரைபர் எங்க இருந்து கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சப்ஸ்கிரைபருக்கும் யூடியூப்க்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப யாருக்கு சம்பந்தம் இருக்குன்னு நீங்க கேட்பீங்க. ஆமாங்க, சப்ஸ்கிரைபருக்கும் யூடியூப்க்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் நான் சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்க. சோ அந்த மாதிரி ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சோ நீங்க பண்ணலைன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் வரவே வராது. என்னுடைய சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்றதுக்கு காரணம் நீங்க தான். உங்களுடைய சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்றதுக்கு காரணம் நான் தான். அதாவது நான் சொல்லல, நான் ஒரு பார்ட் ஆஃப், அதாவது உங்க வீடியோவும் நான் பார்க்கலாம். அப்படி பார்த்தா நானும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும் அவங்களுக்கு. அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்க அடுத்த வீடியோவை நல்லா போக்கஸா என்கேஜிங்கா வீடியோ மேக் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? இத சிடிஆர் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வியூ, நெக்ஸ்ட் வாட்ச் ஹவர்ஸ், நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர். அந்த சப்ஸ்கிரைபர் யாருன்னா அது நீங்க தான். ஓகேங்களா? நீங்க இது மட்டும் இல்ல, உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ என்னுடைய வாட்ச் ஹவர்ஸ் கூட நான் அப்படிதான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். சோ எப்படி கம்ப்ளீட் பண்ணனா, இங்க பாருங்க, இந்த 2 வீடியோவும் நல்லா பார்த்துக்குங்க. இதுல இருந்து நீங்க டாபிக்கை எடுத்து போடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வியூஸ் தாறுமாறா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 500-400 வியூஸ் போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுதா? சோ நீங்களும் இந்த வீடியோவை போயிட்டு கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா ஏன் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் சொல்லியிருப்பேன். அப்படி ஸ்டாப் ஆனா எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மறக்காம பார்த்துக்குங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. கண்டிப்பா ஒன்ஸ் வாட்ச் பண்ணிடுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.